சும்முன்னு போன தட்டு இப்படி விழுந்தனே. விழுந்ததுலேருந்து அந்த எனக்குலாம் வெறும் கீழே பொட்டாச்சிட்டு இருக்கோம் வெளியே. இப்போ மணிக்கு நெட்டாக இறங்குல, லாஸ்ட்டு அப்படியே பொட்டாச்சிட்டு இருக்கும். இப்போ இந்த இது தட்டோட ஏதாவது குனிஞ்சு எடுத்துருவோம்ல. ஆமாம்மா, அப்படியே சுருக்குன்னு பிடிச்சி நான் அப்படியே நின்றுவேன். இல்லைன்னா கீழே ஒரு மாணி போய் அப்படியே நின்றுவேன். சுருக்கு முடிக்கும். நான் எடுக்கல அவர்கிட்ட. இன்னைக்கு எடுத்துருவான். அதாவது சொன்னார் மதியமாக எடுக்குமாங்கட்டாரு. நான் சொல்லிட்டேன் அழிக்கத்தான் செய்யுமாப்பிள்ள. அதுக்கு என்ன செய்ய? டம் கட்டி தான் இருக்கணும். என்ன செய்ய? இந்த பஸ்ஸுக்கு மூட ஏற்றணும்ல, பஸ்ஸுகளுக்கு மூட ஏற்றணும்ல, பைய பிடிச்சிருவோம். ஆனால் தெரியாது. அது வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா அது ஒன்றும் செய்யாது. அதோட லூஸில் நம்ம 3 வருஷம் 4 வருஷம் போக நிப்பாட்டிடுறோமா, இந்த பெருவிரலை வச்சு ஏறுறோம்ல, காலை வச்சு கையை வச்சு ஏறுறோம்ல மூடையை வச்சுக்கிட்டு, அது வந்து மூடை செமந்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் செய்யாது. போசு மூடையை கூட அசால்ட்டாக தூக்கி போட்டுடலாம். இப்போ திடீர்னு போய் இப்போ போட சொன்னால் போட முடியாது. ஆமாம், கேப்பா ஃபுல்லாக கேப்பா அவ்வளோதான். இங்கே அல்லையே பிடிச்சிருவேன். பார்க்காத 90 வயசு கிளம்பப்பா, போசு மூடை அசால்ட்டாக தூக்கி அடிப்பாப்ல. 10 மூடை போசு கொடுத்தாலும் சரி, அந்த பஸ்ஸுக்கு அப்படியே தலையில் ஏறுவாப்ல. அதே நம்ம ஏறி பிள்ளை ஏற முடியாது மூடையை வச்சுக்கிட்டு. என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு அதே பழக்கம், ட்ரைனிங். அந்த ஒரு பெருவரில் வச்சு அமைக்க அப்படி ஏறுறது. நம்ம போய் குளிக்கால ஒரு விட்டனால தெரியுமா, இந்த முட்டி போய் அந்த வண்டியில் விட்டுருவோம். ஒரு பெருவரில் தான் இந்த பெருவரில் இருக்கலாம். இந்த பெருவரில் வச்சு அப்படி அப்படி தப்பு கிடையாது. நல்லா கவனமாக பாரு. இன்னொரு தடவை எடுக்கணும் கழுத்தை. வரதான் பார்த்து இன்னொரு எடுத்துருவோம். வருது இல்லை இருந்தாலும் இன்னொரு கதை மாதிரி எடுக்கும். வச்சுக்கோ இன்னொரு தடவை வரும். தெரியுதா? இங்க இருக்கியா? தெரியுதுல்ல? தெரியலையா? அறவிடுதா இங்க இருக்கியா? அவனை வரவிடாம வச்சுக்கிட்டேன். போதும்னா இப்படி தூங்குனா எங்க போய் பிடிச்சிக்கிச்சு. ஒரு 2 தூக்கு கூட வெட்டிட்டோம்னா அதுவும் தூக்க முடியாம டம் கட்டி தூக்கணும்ல. அப்படி சும்மா எடுக்கணும். பாரு மாட்டுக்கு அங்கிட்டு எடுக்கணும். அங்கிட்ட இருக்கு. இங்கிட்டு சும்மா பாரு. பைக்ல எல்லாரும் அருவா வச்சிருப்பேன். போகும்போது வரும்போது ஒவ்வொரு கட்டை கொண்டு போய் போட்டுருவோம். நம்ம ஆடு இருக்கிறது இப்போ மேய்ஞ்சுதான் அதில் பூரா மோத்திரம் தொழுவேல அணைஞ்சு போகும்போம்ல. தொறுன்னு அந்த கோடையில் எவ்வளோ மோத்திரம் போட்டாலும் வெளியே தெரியாது. 5-6 மழை பெஞ்சு இந்த குன்றி கடிச்சு வாயா அவளா பிடிச்சி வாடின பல்ல சொன்ன கையை பிடிச்சி பார்த்து கை கட்டினதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? இதுலயா இருக்கு? இது கீழே விழுந்து வருமோ? இது கையில தான் இருக்கு. வருதுடா கை கட்டினது. பிறகு இதுல இருக்கு வருதுல்ல. வருந்து இருந்தா நானே முடியும். கையை தான் கட்டி ஓட்டிக்க முடியும். கையை நான் தான் கட்டி விட்டேன். அது ஒரு நாள் முன்னாடி கீழே வந்து பல வருஷம் ஆச்சு வரணும். அந்த வரும் இருக்கிற தம்பி வாடான்னு தான் சொன்னதா. கையை கட்டி விட்டீங்களா நீங்கள் தான்? ஆமாம். எந்த கையில்? வரவு எடுக்கணும்ல. கையை கட்டி விட்டேன். கீழே வந்துருக்காயா? வரவு பிடிக்கும் சம்மந்தம். இதுதான் உயிர் போகும்.